Beloved brothers, sisters and friends, greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 1வது வசனம். த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 61 verses 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவித்தலை கூறவும். The sovereign Lord has filled me with his spirit. He has chosen me to send me to bring good news to the poor, to heal the broken-hearted, to announce release to captives and freedom to those in prison. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ஊழியக்காரன் ஆரோன். அன்று முதல் இன்று வரை ஒரு சிலரை முழுநேர ஊழியக்காரர்களாகவும் ஒரு சிலரை பகுதி நேர ஊழியக்காரர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்ய இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து வாசிக்கட்ட வேத வசத்தின்படியே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் சென்று வருகின்ற நமது ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். முடிந்தால் அவர்களுக்கு நாம் நிதி உதவியும் செய்வோம். கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தி துதி செலுத்துவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தை, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறிப்பாக உமது ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் ஊழியம் செய்து வரும்போது அவருடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் அவர்களை காப்பாற்றி வழித்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்கள் குடும்பங்களை கூட ஆசீர்வதித்தலும் அப்பா. எல்லாவற்றும் மேலாக உமது தேவ சமாதானம் எங்களோடு இருந்து எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் சிறிய ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arul from Bangalore. God bless you. Bye bye.